ஹாய், இன்னைக்கு நாள் செம்மையாக போயிருக்குன்னு நம்புகிறேன். இன்னையோட ஒன்லைன் டிசிப்ளின் என்னன்னா, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு வேலையும் பாதியில் நிறுத்தாமல் கன்சிஸ்டன்சியாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் அதோட ரிசல்ட் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அதான் இதுக்கு மீனிங். இப்போ நம்ம குட்டி கதைக்குள்ளே போகலாமா? ஒரு எறும்பும் யானையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சான். இப்படி ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பேர்டு இருந்துச்சான். அதுக்கு செம்ம பொறாமையாக இருந்துச்சான். என்ன இதுங்க அடிச்சுக்குது, அப்புறம் மறுபடியும் ஜாலியாக சுற்றுது, இந்த ரெண்டும் சும்மா பேசாமல் இருக்கவே இருக்காது போலையே, நம்ம போய் எதனா சண்டை போடுறாங்களா அடிச்சுக்கிறாங்களான்னு எதனா பார்க்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வந்துச்சான். அவங்க கிட்ட வந்துட்டு, 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு எறும்பு கேட்டுச்சான். நான் சாப்பிட்டேன், நீங்கள் 2 பேரும் ஜாலியாக வாக்கிங் போகிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே பறவை வந்து, நம்ம 3 பேரும் சேர்ந்து எதுனா விளையாடலாமா, போட்டி மாதிரி எதுனா வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான். என்ன போட்டி அப்படின்னு யானைக்குட்டி கேட்டுச்சான். அந்த பக்கத்தில் ஒரு குட்டி ஹில் தெரியுதுல்ல, அதோட டாப்பை வந்து யார் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறா அப்படின்னு ஒரு போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு பேர்டு கேட்டுச்சான். அதுக்கு யானைக்குட்டி சொல்லிச்சான், நீ பேர்டு படப்படன்னு பறந்து ஃபர்ஸ்ட் போயிடுவ, எங்களால் எப்படி முடியும் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பேர்டு வந்து, முடியலன்னு சொல்லு, தோல்வியை ஒத்துக்கிட்டு 2 பேரும் போயிடுங்க, இது நான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன், இது என்னால் பண்ண முடியாதுன்னு ரீசன் சொல்லாத அப்படின்னு சிடுன்னு சொல்லிச்சான். ஆனைக்குட்டியும் எறும்பு குட்டியும் ஒருத்தவங்கள பார்த்துக்கிட்டு, சரி ஓகே நாங்களும் காம்படிஷனுக்கு வரோம் அப்படின்னு ஒத்துக்குச்சான். 3 பேரும் ஸ்டார்டிங் லைனில் ரெடியாக நின்னாங்களாம். 1 2 3 அப்படின்னு 3 பேரும் ஒன்று போல் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். கொஞ்ச நேரத்தில் பேர்ட் ஃபாஸ்ட்டாக பறந்து ஹில்லோட டாப்பில் போய் ரீச் ஆகிடுச்சான். அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து எட்டி பார்த்துச்சான். பார்த்தா யானைக்குட்டி வந்து ஒரு ஹாஃப் வேல வந்துட்டு இருந்துச்சான். எறும்பு கண்ணுக்கே தெரியலையாம். அது அப்படியே பறந்து கீழே வந்து, என்ன இன்னும் இங்கே தான் நிற்கிற அப்படின்னு யானையை பார்த்து கேட்டுச்சான். யானை எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படி பண்ணிட்டு மேலே ஏறிக்கிட்டே இருந்துச்சான். அது இன்னும் கீழே போய் எறும்பு எங்கே இருக்குன்னு தேடிச்சான். அது காணோம். எப்படியும் தோத்துருச்சு, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேர்டு பறந்து போயிடுச்சு. மறுபடியும் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேர்டு திரும்பி அந்த ஹில்லுக்கிட்ட வந்துச்சான். அப்போ பார்த்தா யானைக்குட்டி வந்து ஹில்லோட டாப்பில் உக்காந்துருந்துச்சான். ஹாய், நீ வந்துட்ட, எங்கே உன் ஃப்ரெண்டு காணோம் அப்படின்னு கேட்டுச்சான். ஆமாம், அவன் இன்னும் வரல, நான் அவனுக்கு தான் வெயிட் பண்ணுறேன், வந்துடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் நக்கலாக சிரிச்சிட்டு, நான் தான் சொன்னேன்ல, அப்போவே தோல்வியை ஒத்துக்கிட்டு போயிருக்கலாம்ல 2 பேரும், எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட போட்டிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எறும்பு குட்டியும் அந்த இடத்துக்கு வந்துருச்சான். அதை பார்த்த உடனே எலிஃபண்ட்டுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சா. என் ஃப்ரெண்டு வந்துட்டான். எறும்பு குட்டியும் யானைக்குட்டியும் அப்படியே 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்களாம். தோத்து தான் போனீங்க, அதுக்கே இவ்வளோ சீன் போடுறீங்க 2 பேரும் அப்படின்னு பேர்டு கேட்டுச்சான். அதுக்கு யானைக்குட்டி சொல்லிச்சான், உன்னால் என்ன முடியுமோ ஜெயிச்சிருவோன்னு தெரிஞ்சு தான் ஒரு காம்படிஷனே நீ சொல்கிற, எங்களால் முடியாதுன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் அந்த காம்படிஷனுக்கு அக்செப்டே பண்ணோம். எனிவே நாங்கள் பண்ணிட்டோம், டிலே ஆகலாம், எங்களோட ரிசல்ட் வந்து டிலே ஆகலாம், ஆனால் நாங்கள் 2 பேருமே ரீச் ஆகிட்டோம். ஓகே 2 பேரும் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு பறந்து போயிடுச்சாம் பேர்ட். இதனால நமக்கு என்ன தெரியுது? நம்ம செய்கிற வேலையை எப்பயுமே கன்சிஸ்டன்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா அதோட ரிசல்ட் டிலே ஆகலாமே ஒழிய கண்டிப்பாக நம்மளோட கோல் அச்சீவ் ஆகிடும். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அமுக்குங்க. பாய்.